ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்டோட 8th லெசன் பார்ப்போமா. லெசன் நேம் என்ன தெரியுமா? ஆசே ஆசே அப்படின்னா இப்படி, லைக் திஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல பார்த்துங்க, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லுவாங்க. தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அம்மா எனக்கு அப்படியே கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரீசன் சொன்னாதான் நம்மளால அதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் போறவங்களும் அப்படிதான். எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்கல. நம்மளாம் என்ன சொல்லுவோம், சமைக்க மூடு இல்லைன்னா இன்னைக்கு இதை பத்தி வெளில சாப்பிட்டுக்கிறீங்களா, இன்னைக்கு இது தோசை சுட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு ஈஸி. நம்ம பசங்க நம்ம சொல்ற விதத்துல ஐயா ஜாலி, இட்லி பொடி தோசையா அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கதையில ஒரு குட்டி பையன் ஒரு ரீசன் சொல்றான். அது எப்படி யாரும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா. அப்பா அந்த பையனை ஆஃபீஸ்க்கு கூட்டு போற வழியில அப்பாட்ட சொல்றான், அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவங்க அப்பா பரவாயில்லடா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம், அப்படியே வலிக்குதுன்னா நம்ம என்னன்னு பண்ணலான்னு பார்க்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கூட்டு போயிடுறாங்க. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல இந்த பையன் ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறான். இப்போ வயிறு வலிக்குதுப்பா, என்னடா வலிக்குது, என்னடா காலைல சாப்பிட்டேன், இல்லைப்பா நான் ஒண்ணுமே சாப்பிடலப்பா, ஆனால் வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த ஆஃபீஸ்ல வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறான், வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், என்னதான் சாப்பிட்டான் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்க அவங்க அம்மா ஒண்ணுமே சாப்பிடல, ஒரு வாழைப்பழமும் சாத்துக்குடி தான் சாப்பிட்டான், வேற எதுவும் சாப்பிட சொன்னதுக்கு எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டான், ஏன் என்னாச்சு, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க, என்ன சொல்லிட்டான்னு பாருங்க, வலிச்சிச்சுன்னா நீங்க கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம அப்பா ஃபோன் வச்சுட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா வயிறு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க அப்பா சரிப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான், என்னடா ஆச்சுன்னு கேட்டதுக்கு, வயிறு வலிக்குதுமா, உனக்கு சுருக்குன்னு குத்துதா, இல்லம்மா இப்படி வலிக்குதுமா, பிடிச்சி இருக்குதா, இல்லாம இப்படி வலிக்குதுமா, மேல் வயிறு வலிக்குதா, இல்ல இப்படி வலிக்குதுமா, என்னடா சொல்ற இப்படின்ற, எப்படிடா வலிக்குது, இப்படி வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க அம்மா யூரின் ரெகுலரா போதா, அது போதுமா, அது ரெகுலரா இருக்கா, இல்லம்மா இப்படி வலிக்குதுமா, இப்படி வலிக்குதா, சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், டாக்டர் என்ன மருத்துவ சொல்றாரோ நம்ம அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டரும் கேட்கிறாரு என்னன்னு, அதே தான் சொல்றான். சரி வீட்டுக்கு வந்துட்டு வாயத்தோரன்னு காட்டுறான், நாக்க நீட்டுறான். அப்புறம் வயிறு இங்கே வலிக்குதா அங்க வலிக்குதான்னு கேட்டோன்னே, இல்லை டாக்டர் இப்படி வலிக்குது. உடனே சிரிச்சுட்டே டாக்டர் இந்த மாத்திரையை காலையில நைட்டு போடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்காரு. அவர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு மோகன் அப்படின்னு கேட்டோடனே, அங்கிள் வயிறு வலிக்குது, எப்படி வலிக்குது, இப்படி வலிக்குது, இப்படி வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. எதை போடலாம் அப்படின்னு யோசிச்சோன்னே அந்த பையன் சொல்றேன், நான் ரெண்டையுமே போட்டுக்கிறேம்மா அப்படின்னு. ரெண்டும் போடக்கூடாது, ஏதாவது ஒண்ணுதான் போடணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்தாங்களா அந்த மாத்திரையை நான் போட்டுக்கிறேன் சரி அப்படிங்கிறதுலாம் முடிய அவங்க திரும்ப ஒரு பெரிய சத்தம் கேட்குது. கதவை திறக்கிறாங்க. அவங்க உள்ள ஒருத்தர் வராரு. அவரு ஸ்கூலோட மாஸ்டர். இந்த பையனுக்கு நான் ஐயோ மாஸ்டர் வந்துட்டாரா, என்ன பண்ணுவேன் இப்போ அப்படின்னு அவன் மைண்ட் ஓடுது. மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றாரு, என்னம்மா நாளையிலிருந்து ஸ்கூலுக்கு வரணும், நீ ஸ்கூலுக்கு வரலன்னா ஸ்கூல் வரலன்னு இருக்காதே அப்படின்னு கேட்க அந்த பையனும் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு சிரிக்கிறான். அப்பா அம்மா சொல்றாங்க, மாஸ்டர் நாளைக்கு என்ன தெரியல, காலையில இருந்து வயிறு வலிக்குது, என்ன சாப்பிட்டேன், எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான், காலையில ஒரு வாழைப்பழம் சாத்துக்குடி சாப்பிட்டான், அதோட சரி. ஆஃபீஸ் அவங்க அப்பா கூட போனா வீட்டுக்கு பாதியிலே வந்துட்டான், அவங்க அப்பாவும் எதுவும் வாங்கி தரல, அப்படியா ஏன் வயிறு வலிக்குது, இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு. டேய் நான் ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தோம், டீச்சர்ஸ்லாம் கொடுத்தாங்களே, ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தாங்களே, கிளாஸுக்கெல்லாம் கொடுத்தாங்களே, முடிச்சியா அப்படின்னு அந்த பையன் சிச்சோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, ஸ்கூல்ல இன்னைக்கு துறைக்கலையா, இன்னும் 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் இன்னும் 2 நாள் லீவ் இருக்கு, அதனால நீ கிளாஸுக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு வா, இப்போ உனக்கு வயிறு வலிக்குதா அப்படின்னு கேட்க அவன் சிரிச்சுட்டு, இல்ல மாஸ்டர் எனக்கு இப்போ வயிறு வலிக்கல அப்படின்னு சொல்றான். உங்க பசங்க என்ன மாதிரிலாம் ரீசன் சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் ஆல் ஃபுல் ஸ்டோரியும். இது லென்த்தா இருக்கிறதுனால கட் அண்ட் ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் லெசன் வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் படிச்சு சொல்றேன். வித்யார்த்தி ஸ்டூடெண்ட், மாணவர், படோசி நெய்பர், பக்கத்து வீடு, மாஸ்டர். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே மாஸ்டர் தான். ரசோய்கர் கிச்சன் அடுப்பறை, தர்வாஜா டோர் கதவு, கேலா பனானா வாழைப்பழம், தஃப்தர் ஆபீஸ் அலுவலகம், சாக்கு நைஃப் கத்தி, தக்லீஃப் ப்ராப்ளம் பிரச்சனை, தவா மெடிசன் மருந்து, பேட் ஸ்டொமக் வயிறு,
அவ்வளோதான், மீனிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன்ல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, அங்கே நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் நோட்ஸ் தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.